ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு கார்ப்பரேட் அக்கௌண்டிங் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அதில் இல்லுஸ்ட்ரேஷன் 2 தான் பார்க்க போகிறோம். இது ரெட்டியன் மூர்த்தி அந்த புக்ல இருந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாருங்க. ராம் லிமிடெட் பர்ச்சேஸ்ட் அசட்ஸ் ஆஃப் rupees 8 lakhs ஃப்ரம் அனில் ப்ரோஸ். அதாவது ராம் லிமிடெட் அவங்க வந்து அனில் ப்ரோஸ் அந்த லிமிடெட் கிட்ட இருந்து 8 lakh வேல்யூ இருக்க அசட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இட் issued equity shares of rupees 100 each fully paid up in satisfaction of their client. மேக் ஜேர்னல் என்ட்ரிஸ் டு ரெக்கார்ட் தீஸ் டிரான்சாக்ஷன். இந்த இடத்துல பாருங்க, ராம் லிமிடெட் அப்படின்றவங்க அனில் ப்ரோஸ் கிட்ட இருந்து 8 lakhs வேல்யூ இருக்கிற அசட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க கேஷா ரீபேமெண்ட் பண்றதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஈக்விட்டி ஷேர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வேல்யூக்கு பெர் ஷேரோடைய ப்ரைஸ் வந்து 100 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம ஜேர்னல் என்ட்ரி எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இதுல என்னென்ன டிரான்சாக்ஷன் வரும் அப்படின்னு சொல்லும்போது ராம் லிமிடெட் அவங்களுக்கு தான் நம்ம ஜேர்னல் என்ட்ரி கிரியேட் பண்ண போறோம். அவங்களுக்கு அசட் வந்து உள்ள வருது. அவங்க அதுக்கு பதிலாக என்ன பண்றாங்கன்னா ஷேர்ஸ் ஈக்விட்டி ஷேர்ஸை வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு 2 ஜேர்னல் என்ட்ரி வந்து நம்மளுக்கு வரும். ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி எப்படி கிரியேட் பண்றாங்கன்னா அசட் அக்கௌண்ட் டெப்டார் டு அனில் ப்ரோஸ் அக்கௌண்ட். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் 8 lakh வேல்யூ இருக்கிற அசட்டை வந்து ராம் லிமிடெட் வாங்கியிருக்காங்க. அப்போ கம்பெனிக்குள்ள என்ன வருது, அசட் வந்து உள்ள வருது. இங்க பாருங்க, டெபிட் வாட் கம்ஸ் இன் அசட் அக்கௌண்ட் டெப்டர் எவ்வளவு வேல்யூ அப்படின்னு சொல்லும்போது 8 lakh மென்ஷன் பண்ணிட்டோம். அடுத்தது இதை யாரு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது அனில் ப்ரோஸ் அவங்க வந்து கொடுக்குறாங்க. அப்போ கிரெடிட் த கிவர் அவங்கள ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரியில முடிச்சிடுறேன். வாங்கினது இது. அடுத்தது கொடுத்தது என்ன, வாங்கினதுக்கு பதிலாக நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது ஷேர்ஸை வந்து கொடுத்துருக்கோம். அதை இங்க பாருங்க, அனில் ப்ரோஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். அப்போ ஷேர் வந்து யாருக்கிட்ட போகுது, அனில் ப்ரோஸ். அப்போ டெபிட் த ரிசீவர், இவங்க வந்து ரிசீவர் எவ்வளோன்னா 8 lakh. அப்போ கம்பெனி விட்டு என்ன வெளியில போகுது, ஷேர் வந்து வெளியில போகுது. எவ்வளவு வேல்யூ இருக்கிறது, 8 lakh rupees. அப்போ இந்த 8 lakh rupees இருக்கிற ஷேர் வந்து வெளியில போகுது. டோட்டலா எவ்வளவு ஷேர் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது 8 lakh divided by 100 நம்ம போடும்போது 8000 ஷேர்ஸ். அப்போ பெர் ஷேருடைய பிரைஸ் 100. டோட்டலா 8 lakh நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். அதை 8000 ஷேர் பெர் ஷேருடைய பிரைஸ் 100 அந்த வேல்யூ இருக்கிற ஷேரை வச்சு நம்ம அவங்களுக்கு வந்து சென்ட் பண்றோம். 2 ஜேர்னல் என்ட்ரி தான். இங்க பாருங்க, அசெட் வந்து நம்ம கையில வருது. அதனால டெபிட் சைடு யாரு கொடுக்குறாங்கன்னா அனில் ப்ரோஸ். அதே மாதிரி அனில் ப்ரோஸ் வந்து ஈக்விட்டி ஷேரை வந்து ரிசீவ் பண்றாங்க. அதனால டெபிட் த ரிசீவர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். கம்பெனியை விட்டு என்ன வெளியில போகுதுன்னா கிரெடிட் வாட் கோஸ் அவுட் ஈக்விட்டி ஷேர் வந்து வெளியில போகுது. இவ்வளவுதான் ஜேர்னல் என்ட்ரி. இது ரொம்பவே சிம்பிளான சம். தேங்க்யூ.